வணக்கம். நாங்கள் இன்றைக்கு ஆம்ஸ்டர்டாமில் இருக்கின்ற அ, ஒரு லவ்வர்ஸ் கேனல் க்ரூஸ் அதாவது ஆம்ஸ்டர்டாமில் இருக்கிற ரிவர்களால் க்ரூஸ் போக போகிறோம். அப்போ இந்த லவ்வர்ஸ் க்ரூஸ் அந்த அந்த கம்பெனியில் டிக்கெட்டை வாங்கி இப்போ லைனில் நிற்கிறோம். லைனில் நின்றுட்டு இனி அந்த இதுக்குள்ளே ஏற போகிறோம். அப்போ ஏறதுக்கு முதல் பியர் வந்தது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் பியர் வாங்கினவ. அப்போ நாங்கள் இப்போ அந்த அந்த அதாவது க்ரூஸ் கப்பலில் ஏற போகிறோம். ஏறி இது வந்து ஆம்ஸ்டல் ரிவர்களால் அந்த சிட்டியை சுற்றி பார்க்க போகிறோம். கப்பலுக்குள்ளே ஏறிட்டோம், க்ரூஸுக்குள்ளே ஏறிட்டோம். அனௌன்ஸ் பண்ணி நம்ம இங்கே போக போகிறோம்ன்றா. அப்போ அது பிறகு நாங்கள் க்ரூஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு இது பாருங்கள் மூவ் பண்ணி கொண்டு இருக்குது, போய்கொண்டிருக்கிறோம். முதலாவது ஒரு பிரிட்ஜ் ஒன்றை தாண்டிட்டு பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இடங்களை அனௌன்ஸ் பண்ணி சொல்லிவினோம். இது ஒரு 1 hour ஜேர்னியாக இருக்கும். மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஏனென்றால் அந்த நல்ல வெயில், அப்போ நல்ல நல்ல ப்ரீஸாக இருந்தது, நல்ல காற்று, அந்த ரிவரும் நல்ல க்ளீனாக இருந்தது. பெரிய பெரிய ரிவர், சரியான ஆழமான ரிவர். இது வந்து அந்த ஆம்ஸ்டர்டாம் நகரை சுற்றி ஓடுற ஆம்ஸ்டல் ரிவர்ன்னு சொல்லிவினோம். இப்போ இருந்து பாருங்கள், இது இந்த முதலாவது பிரிட்ஜ் தாண்ட போகிறோம். ஆம்ஸ்டல் பிரிட்ஜுக்கு கீழால் போக போகிறோம். அந்த பிரிட்ஜ் எல்லாம் எப்படி கட்டமைச்சிருக்கணும்லாம் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். இந்த க்ரூஸ் எங்களுக்கு பெர் ஹெட்டுக்கு 17 ஈரோஸ் தான் காஸ்ட் பண்ணினது. 17 ஈரோஸ். அப்போ 17 ஈரோஸ். பிறகு அந்த இதில் இனிஷியலாக ஒரு கேன்டீன் கஃபே மாதிரி இருந்தது க்ரூஸ் ஏற முதல். அந்த கஃபேயில் தான் டீ காஃபி எல்லாம் கொடுத்தவ. டீ காஃபி எல்லாம் ஒவ்வொன்றும் 3 ஈரோஸுக்கு விற்றவ. அதே மாதிரி பியர் ஒவ்வொன்றும் 7 ஈரோஸுக்கு விற்றவ. ஆக்கள் வாங்கி கொண்டுலாம் ஏறினவை. என்னென்னா 1 hour அதை சைட் சீயிங்கன்றபடியாக நல்லா இருக்கும். சின்ன சின்ன பிரிட்ஜுகள், ஸ்கினி பிரிட்ஜ். இது வந்து இப்போ நீங்கள் போனது ஸ்கினி பிரிட்ஜ். அப்புறம் அங்கால தள்ளி போய்களை பெரிய பெரிய பிரிட்ஜுகள் எல்லாம் வருது பாருங்க. இந்த இந்த ஆம்ஸ்டர் ரிவரால் போய்கொண்டிருக்க கொஞ்சம் தூரம் போனோன்னா நல்ல ஒரு பொஷ் ஏரியா ஒன்று வரும். அதை நான் வரைக்கில் சொல்கிறேன். பிரிட்ஜுக்கு கீழால் தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இன்னொரு பிரிட்ஜுக்கு கீழால் தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், பெரிய பெரிய மேசிவ் பிரிட்ஜ் உண்டு. ஆம்ஸ்டர்டாம் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற பிரிட்ஜ் இது. இந்த ஆம்ஸ்டல் ரிவர் வந்து சரியான ஆழமானதுன்னு சொல்லிச்சினோம். அதோட பாருங்கள், இந்த ஆம்ஸ்டல் ரிவரில் இருந்து அங்கே அடுத்த சைட்டில் இருக்கிற சிட்டியை பார்க்க மிகவும் அழகாக இருந்தது. நிறைய காட்சிகள் நான் ஜூம் பண்ணி தான் எடுத்தேன். நான் ஒரு பெரிய இந்த ரிவர் வந்து பெரிய மெசிவாக இருக்கும், பெரிய பிரதேசத்தை கொண்டதாக இருக்குது. ஏன்னா நிறைய சின்ன சின்ன ரிவர்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிச்சு.
இந்த சைட்டில் இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் சரியான எக்ஸ்பென்சிவானது, அதாவது சரியான விலையானதுன்னு சொன்னார் அந்த குரூஸ் கேப்டன். சரியான விலையாம் பொஷ் ஏரியாவுன்னு சொன்னார். ஏனெண்டா அந்த இந்த 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 ஆம்ஸ்டர் ரிவரையும் அதன் அழகையும் பார்க்குறதுக்காண்டியே சில பேர் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸை வாங்கி வச்சிருக்கணுமாம். அந்த கரைகள்ல எல்லாம் சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்கள் மாதிரி எல்லாம் இருந்தது. அதெல்லாம் நல்ல வடிவாக இருந்தது. மற்றது இந்த சாப்பாடுகள் எல்லாம் வெளியில் சேர்ஸ் டேபிளை போட்டு வந்து சாப்பிட்டுச்சினோம். ஈவினிங்ஸில் இருந்து டீ குடிக்கிறார்கள் எல்லாம் இந்த 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 கரைகளில் இருந்து டீ குடிப்பினோம். இந்த இந்த விலையான அப்பார்ட்மெண்ட்ஸ் இது சரியான விலை. அதாவது 600-700 $6,700 ஈரோஸ் தான் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டும் போகுதுன்னு சொல்லிச்சினோம். இந்த அங்கே பாருங்கள், இதில் இந்த இதில் பாபிக்யூ ஒன்று போட்டு கொண்டிருக்கணும். அதை தாண்டி அங்கால போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த இடத்த வந்து பார்த்துட்டு திரும்ப போகிறோம். அதாவது நாங்கள் எங்கே ஏறினமோ அந்த இடத்துக்கு போகிறோம். அப்போ இப்படி ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு வர போகிறோம். பாருங்கள், மிகவும் வடிவாக நல்ல அழகாகவும் இருக்கும். மக்கள் எல்லாம் என்னென்றால் அந்த ஆம்ஸ்டர்டாம் ரிவரில் இந்த குரூஸ் போகிறத பார்க்குறதுக்கு நிற்கணும். சில பேர் இந்த குரூஸுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும். சில பேர் என்ன செய்யணும்னா இந்த 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 இடங்களில் ஆஃபீஸர்ஸ் இருக்காம். அந்த ஆஃபீஸர்ஸில் வேலை செய்துட்டு போகிறதுக்கான அதுக்கு மாண்டி வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும். இங்கே வந்து ரேம் தான் கொஞ்சம் ஃபேமஸ். ரேம் மற்றது இது பஸ்ஸுகள், அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் எல்லாமே கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். அப்போ அதில் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் ஈஸியாகவும் இருக்கும். மக்கள் வேலை முடிச்சுட்டு போவினோம். இது நான் குருசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆக்களை காட்டுறேன். நிறைய ஃபாரினர்ஸ் தான், அதாவது அமெரிக்கன்ஸ், மற்றது லண்டன்காரர், அவை தான் ஃபாரினர்ஸ், அவை தான் கூட வெறியினம். இந்தியன் பீப்புளோ ஸ்ரீலங்கன்ஸோ ஒரு கொஞ்சம் 1-2 பேரை தான் நான் பார்த்தேன். நான் மற்றபடி நிறைய யூரோப்பியன்ஸும் அமெரிக்கன்ஸ் தான் கூட வெறியினம். இந்த 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 அப்பார்ட்மெண்ட்லாம் சரியான விலை. ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட், அதாவது 2 பெட்ரூமோ 1 பெட்ரூமோ 600 இல்லை 700,000 ஈரோவாக இருக்குமாம். பழங்காலத்தான் மில்லியன், ஒவ்வொரு மில்லியனுக்கும் போயிருக்குமாம். சில இப்போ 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்லாம் ஒவ்வொரு மில்லியன் என்று சொல்லிச்சுனா. இனி நாங்கள் அப்படியே திருப்பி போகிறோம். இப்போ திரும்பி கொண்டு அப்படியே நாங்கள் இந்த குரூஸை முடிச்சுட்டு இறங்க போகிறோம். ஒரு மணித்தேலம் உண்மையாக வேர்த்தான ஒரு ஜேர்னியாக இருந்தது. நல்ல ஃபன்னாகவும் இருந்தது. எப்படி என்றால் 2 பக்கமும் பார்க்கக்கூடியவனா அந்த வீடியோ பண்ணுறதுக்காண்டி இதண்டு நான். மற்றபடி ஓகே, வெரி நைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.